ஜெயலலிதா கூட ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி அப்படி இல்லாமல் இருந்தாங்க. இவர் கடுமையான முறையில் மோடி இது பண்ணி ஓபேக் மோடின்லாம் போட்டு குஜராத்காரர்களை அசந்து போயிட்டாங்க. இப்படி கூட அவர் மோடி எந்த அளவுக்கு போனார்னாக்கா, ஒரு ஐஐடியில் இருக்கிற ஒரு டாய்லெட் பக்கமாக உள்ளே பூந்து அந்த மூத்தர சந்து வழியாக அவர் பூந்து வெளியே போகிற அளவுக்கு அவரை பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு தண்ணி காட்டினாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிற மோடி சும்மா இருப்பார்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. உங்கள் டிவி மூலமாக சொல்லலாம், தோக்கிற கட்சிக்கு ஏன் சண்டை போடுகிறீர்கள், செல்வ பிறந்தகை திமுக அழிந்து விடும், காலியாகிவிடும். 49ஆம் வருஷத்தை நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து சாகலைங்கிறது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் நாங்கள் இன்னும் நம்பிக்கையோடு இருக்கு, இன்னும் ஒரு 100 வருஷம் கழித்து அது செத்து போய்ட்டு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. செல்வ பிறந்தகைக்கு மூளை இல்லைன்னு அர்த்தம். ஜெயிக்காத கட்சியில் என்னத்துக்கு குழப்பத்தை உண்டாகும். பெண் தலைமை தமிழ்நாட்டில் இல்லை. அந்த கேப்புக்கு வந்து அந்த இடத்த வந்து சசிகலா ஒரு வேளை நிறைவேற்றலாம். நம்முடைய பெண்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், பெண்களை வந்து உதைச்சாலும் உதைப்பாங்க. நம்ம பெண்களுக்கு தலைவின்னா யாருன்னா, ஆம்பளை காலில் விழுந்துட்டு அவள் தலைவி. அவளுக்கு மூளை இருக்குதா, புத்தி இருக்குதா, அறிவு இருக்குதா, ஆற்றல் இருக்குதா, ஒன்றும் கிடையாது. ஒரு ஆம்பளை காலில் விழுந்து நம்ம அம்மா பற்றியா எப்படி ஆம்பளைங்களை காலில் விழுவ வச்சா பற்றியா, உடனே அத்தனை தாய் குழம்பு ஓட்டு போட்டுருவோம். அந்த மாதிரி பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. நேராக காலில் விழுந்தாங்க. பூரத்தை பிடிச்சி சொன்னாங்களா இல்லை அவங்களா விழுந்தாங்களா? எது விழ சொன்னாங்களா இல்லை அவங்களா விழுந்தாங்களா? காலில் விழுவுலன்னா என்ன ஆகுன்னு தெரியுமில்ல. அதுக்கப்புறம் அவங்க கதி என்ன ஆகுன்னு தெரியுமில்ல. அனுபவிச்சதுனால தான் விழுவுறான். நம்ம கண்ணுக்கு தெரியறது சில விஷயங்களுங்க, கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் பலது இருக்குது. ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன், எம்ஜிஆர் ரசிகர்கள் மேலே கோச்சுக்கலாம். என்னுடைய இணை எழுச்சிக்காக நான் கட்சியை நடத்தும். அதில் கிடைக்கிற ஒரு எம்பி பதவியோ ஒரு எம்எல்ஏ பதவியோ எனக்கு அக்கறை இல்லை. கொடுத்தா வாங்கிக்கிறேன், கொடுக்கலாம் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நான் தேர்தல் நினச்சேன், நான் நிற்கல. எனக்கு 2 சீட்டு கொடுக்குறேன், ரைட்டு, இது பண்ணுறேன். நீ கொடுத்ததுக்காக உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். என் இணை எழுச்சிக்கு நீ உதவியாக இருக்கிறேங்கிறதுக்காக எனக்கு 2 சீட்டை கொடுத்து அங்கீகாரம் கொடுத்துக்கு தான் நான் வர்றேன். 2 சீட்டு தான் எனக்கு கொடுத்தா போதும். ஒரு ஆள் இருந்தால் கூட போதுங்க, வரல விட்டு ஆட்டிட்டு. என்னுடைய மாநிலத்துக்கு துரோகம் பண்ணுற மாதிரி நானே நிதியமைச்சராக இருந்து பட்ஜெட் போட்டால் நியாயமாக இருக்குமான்னு மோடிக்கிட்ட ஒரு போராடி இருக்க வேணாம். நான் நிதியமைச்சராக இருந்துட்டு என் மாநிலத்துக்கு நான் துரோகம் பண்ணேன்னா எப்படி நியாயம்? என் மாநிலத்துக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும் அந்த மாதிரி கேட்டிருக்க வேணாம். கேட்கலையே. ஏன்னா வந்தேரி இந்த நாட்டை சேராதவர். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், 2026 தேர்தல் களம் இப்போவே வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க. ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை வந்து அதில் ஆரம்பித்து இப்போவே ஒரு ஐவர் இதை வந்து சேர்த்துருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின், KN நேரு, தங்கம் தென்னரசு, கனிமொழி போன்றவங்கெல்லாம் சேர்த்து ஒரு குழுவை சேர்த்துருக்காங்க. என்ன காரணத்திற்காக இப்போவே ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்து வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான செய்திகள் வருது. குறிப்பாக செல்வ பெருந்தகை, கார்த்திக் சிதம்பரம், காங்கிரஸ் கட்சியேன்னு சொல்லலாம். அவங்களே வந்து சில பல பேச்சுக்கள்லாம் வந்து காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம்னு சொல்லி பல மேடைகளில் செல்வ பெருந்தகைகள் அவர்கள் பேசுகிறாரு. எத்தனை நாள் தான் இன்னொருத்தங்க பின்னாடியே நம்ம நின்றுட்டுருக்கிறது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறதுன்ற மாதிரியான பேச்சுகள் அடிப்படுது. கார்த்திக் சிதம்பரம் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இளைஞர்கள்லாம் வந்து சீமானை நோக்கியும் விஜயை நோக்கியும் போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி. நம்ம ஒரு வேளை வெற்றி பெற்றோன்னா அமைச்சரவையிலே நம்ம இடம் பெறணும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? முதற்கட்டமாக எலெக்ஷன் வந்து இப்போ வந்து சில விஷயங்கள் எல்லாம் மத்திய அரசோட மோதல் போக்கை கடைப்பிடிக்கிறதுனால மோடி அரசாங்கம் ஒரு முன்னாடியே ஒரு தேர்தலை கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் கூட ஈடுபடலாம். 26ங்கிறது ரெகுலராக நடக்கிறதுக்கான இன்றைக்கி மோடிக்கு இருக்கிற சிக்கல்களில், மோடிக்கு இருக்கிற பல பிரச்சனைகளில் அவர் வந்து முன்கூட்டியே ஒரு தேர்தலை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டில், எல்லா ஸ்டேட்லேயும். ஏன்னா கருத்து கணிப்புகள் உண்மையாக இருந்தால் தேர்தல் ஆணையம், அது இல்லைங்கிறது நேரத்துக்கு உலகத்தை, தேர்தல் ஆணையம் ஒருவேளை நேர்மையாக இருந்தால் பாஜக வருகின்ற இடைத்தேர்தல்கள் மகத்தான தோல்வி அடையும்ன்றாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது மோடியினுடைய நிலைமை இன்னும் மோசம். அந்த மாதிரி மோசம் ஆகும்போது அவர் வந்து ஒரு கொஞ்சம் ரூத்லெஸ்ஸாக போகக்கூடிய ஆள் அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, மோடியா லேடியா அப்படின்னு ஜெயலலிதா கேட்டாங்க. அந்த மாதிரி கதி என்னாச்சு? அந்த கேள்வி கேட்டால் ஒரு 2 மாதத்தில் பரப்பு நகரத்தில் தள்ளி முடிச்சு கட்டிட்டு தான் மறுவேலை பார்த்தாங்க. மோடி எடுத்து பேசுனா அதுக்கப்புறம் ஜெயலலிதாவையே காணாம பிடிச்சார். ஏவன் குற்றவாளியாக்கி கேவலப்படுத்தி கொண்டு விட்டார். அதுக்கப்புறம் அந்த பழனிசாமி போன்றவர்கள ஜெயலலிதா போனால் என்ன நமக்கு பதவி இருந்தால் போதும் அவங்க போய் நின்று இன்றைக்கி அது கதை என்னாச்சு? இன்றைக்கி அதிமுகங்கிற பேரே இன்றைக்கி இல்லாத அளவுக்கு ஏறத்தாழ அந்த கட்சி இல்லை, முடிஞ்சு போன அளவில் இருக்குது. எதையோ பற்றி கேட்குறீங்க, பேசுகிறீங்க.
இப்போ கூட ஏதோ 2 பேர் வந்துட்டாங்க உலகமே இருண்டு போய்ட்டுன்னு சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு அவங்கள தூக்கி விட்றீங்க. அதிமுகங்கிற பேரையே காணுமே, உங்கள் வாயில் அது வரவே இல்லையா? அந்த அளவுக்கு அதை இன்சிக்னிஃபிகண்ட் ஆகிட்டாங்க. மோடியா லேடியான்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு இன்றைக்கி அகில இந்திய அளவில் வந்து மோடிக்கு பயங்கரமான சேலஞ்சாக நின்றுட்டு இருக்கிறது தமிழக அரசு. ஸ்டாலின் எதில் எடுத்தால் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி அப்படி இல்லாமல் இருந்தாங்க. இவர் கடுமையான முறையில் மோடி இது பண்ணி ஓபேக் மோடின்லாம் போட்டு குஜராத்துக்காரர்களை அசந்து போயிட்டாங்க. இப்படி கூட அவர் மோடி எந்த அளவுக்கு போனார்னாக்கா, ஒரு ஐஐடியில் இருக்கிற ஒரு டாய்லெட் பக்கமாக உள்ளே பூந்து அந்த மூத்திர சந்து வழியாக அவர் பூந்து வெளியே போகிற அளவுக்கு அவரை பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு தண்ணி காட்டினாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிற மோடி சும்மா இருப்பார்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த இடைத்தேர்தலில் இப்போ நடக்கக்கூடிய தேர்தலில், மாநில தேர்தல்களில் அவருக்கு கருத்துக்கணிப்பு பூராவும் அவருக்கு எதிராக தான் இருக்குது. எல்லாமே எதிராக இருந்து அதே மாதிரி அந்த ஒருவேளை அந்த கருத்துக்கணிப்புகள் மையாச்சுன்னா எதிர்பார்த்ததுக்கு முன்பே தேர்தல் தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்களை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி படிக்கு படி வாங்கணுங்கிற அளவுக்கு இங்கே நம்ம தோத்துட்டோம், இதை ஜெயிச்சு காட்டுங்கிறது இங்கே ஏதாவது சாமதான பேத தண்டனை எல்லாத்தையும் பயன்படுத்தி இங்கே நிற்கிறதுக்கான வாய்ப்பு. அதனால் 26ங்கிறது ஃபிக்ஸட் டேட்டு, ப்ரீபோன் ஆகலாம். அதனால் இவங்க வந்து இன்றைக்கே கமிட்டியெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க கூட்டணியில் குழப்பம்னு. கூட்டணியில் எப்போ குழப்பம் வரும்? கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தால் தான் கூட்டணியில் குழப்பம் வரும். இப்போ அதிமுக கூட்டணியிலையோ பாஜக கூட்டணியிலையோ குழப்பம் ஏதாவது வந்ததா பார்த்தீங்களா? என்ன ஆக போகுது? தோக்க போகிறாங்கிறது உறுதியான பிறகு தான் அவங்க அந்த கூட்டணியிலே இருக்காங்க. அதுக்காக அவங்க வருத்தப்படல. ஒன்றிய அரசில் வந்து அரசாங்கத்தில் இருக்கிறதுனால இப்போ வேறு லாபங்கள் அவங்களுக்கு கிடைச்சிடும். அந்த லாபத்தை அந்த தேர்தலில் ஜெயிக்கலைன்னா என்ன, தேர்தலில் வெற்றி பெற்றால் கூட இதுதானே வரப்போகுது. அந்த வெற்றி தோல்வியிலே நமக்கு வருதுன்னா நமக்கு ஏன் கவலைப்படணும்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில் குழப்பமே இல்லை. ஏன் குழப்பம் இல்லைன்னாக்கா, வெற்றி தோல்வியை பற்றி அவங்களுக்கு அக்கறையே இல்லை. அப்போ திமுக கூட்டணியில் குழப்பம் இருக்கா? ஆமாம், வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக குழப்பம் இருக்கும். குழப்பம் இல்லாமல் ஒரு கூட்டணி இருக்குதுன்னா அந்த கட்சி ஒன்றுமே இல்லைன்னா அந்த விளக்கம் எனக்கு புரியல. எப்படி சொல்கிறீங்க? குழப்பம் இருக்கிறதுனால தான் வெற்றி வாய்ப்பு. நான் பணக்காரனாக இருந்து சொத்துக்காரனாக இருந்தால் தாங்க என் சொந்தக்காரன்லாம் வந்து சண்டைக்கு வந்துக்கிட்டு இருப்பான். சரி, இந்த சொத்தை எப்படி அடியது ஒரு செட்டு என் கூட இழைஞ்சிக்கிட்டு நிற்கிறது, இன்னொரு செட்டு என்னை வந்து தீர்த்து கட்டுறதுக்கு நிற்கும். என்கிட்ட ஒத்த பைசா இல்லைன்னு வச்சுங்க, என்ன அப்படின்ட்டு போயிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒன்றுத்துக்கு லாய்க்கல. காய்த்த மரம் தாங்க கல்லடிப்படும். கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. கூட்டணி வந்து வெற்றி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால தான் எனக்கு சீட்டு கொடு, ஆட்சியில் நாங்கள் பங்கு கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்சிக்கு வர்ற வாய்ப்பு இருக்குதுங்கிறதால பங்கு கேட்போங்கிறீங்க. நீங்கள் அதிமுக கூட்டணியில் அந்த பங்கு கேட்போன்னு வரலையே, பாஜக கூட்டணியில் அந்த பங்கு கேட்போன்னு வராது. உள்ளதும் போச்சு நுழைக்கணும், டெபாசிட்டும் போகுங்கிறது தான் அவங்க நிலைமை. விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து பாஜக ஒரு வகையில் ஒரு பாராட்டை நான் தெரிவித்தேன். டெபாசிட் வாங்கிட்டீங்களா, அதே மகத்தான வெற்றி தான் அப்படின்னு. அது பாமக நிற்க வச்சுட்டு அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க, தான் அடையாளத்தை காட்டிக்காம. இல்லை, நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்களோ திமுகவின் வெற்றி வாய்ப்பு 2026 அப்படின்றத? இல்லை இப்போ அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக தோத்துறன்னு முடிவு எடுத்துட்டீங்களா? இல்லை, நான் தோத்துறேன் எங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ். அப்போ நீங்கள் வந்து திமுக தோக்கு இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க வெற்றி வாய்ப்பு இருக்குது, அதனால் அவங்க கொஞ்சம் அது கேட்க செய்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் அப்படி நினைக்கலன்னு தெரியுது. ஆக திமுக தோத்துறன்னு நினைக்கிறீங்க. அப்போ என்னது கூட்டணியில் குழப்ப வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் காங்கிரஸ் சொல்ல தோக்கிற கட்சியில் ஏன் சண்டைக்கு போகிறீங்கன்னு கேட்கலாமே. உங்கள் டிவியில் சொல்லலாமே, அதை உங்கள் டிவி மூலமாக சொல்லலாம். தோக்கிற கட்சிக்கு ஏன் சண்டை போடுகிறீர்கள்? செல்வ பிறந்தகை திமுக அழிந்து விடும், காலியாகிவிடும். 49ஆம் வருஷத்தை நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து சாகலைங்கிறது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் நாங்கள் இன்னும் நம்பிக்கையோடு இருக்குது. இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு அது செத்து போய்ட்டு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. செல்வ பிறந்தகைக்கு மூளை இல்லைன்னு அர்த்தம். ஜெயிக்காத கட்சியில் என்னத்து குழப்பத்தை உண்டாகும் உங்கள் கருத்து பிரகாரம்? இல்லை, செல்வ பெருந்தகை வந்து இப்போ ஒரு விஷயம் மட்டும் பேசல, தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. எத்தனை நாள் நம்ம வந்து கையேந்தி நின்றுட்டு இருக்க முடியும்? அவங்க பின்னாடியே நம்ம போயிட்டு இருக்க முடியும்? நமக்குன்னு ஒரு இதை உருவாக்கணும், நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும், காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும் போன்ற விஷயங்களை வந்து திமுக ரசிக்கலை அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் பார்க்கப்படுது. சரி, அவர் தான் அப்படி பேசுகிறாருன்னு பார்த்தா கார்த்திக் சிதம்பரமும் அதே கருத்தை தான் வலியுறுத்துறாரு. அமைச்சர்களில் நம்ம இடம் பெறணும், இந்த வெற்றிக்கான காரணமே நம்மளும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். இது வந்து வெறுமனே திமுக மட்டும் இது வந்து வெற்றிக்கு காரணம் இல்லை, நம்மளோட கூட்டணியோட பங்கு இதில் இருக்குன்றதை திமுக நம்ம உணர்த்தணுன்ற ஒரு விஷயத்தை அவங்க பேசுகிறாங்கன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? அதைத்தான் இப்போ 2 தேர்தலுக்கு முன்னாடி அதான் என்ன பண்ணாங்க. கலைஞர் உயிரோடு இருக்கும்போது 2G வழக்கை பெருசாக எடுத்து கனிமொழியை சிறையில் தள்ளி தயாளமாவை சிறையில் தள்ளுவேன்னு சொல்லி மிரட்டி 60 சீட்டு கேட்டாங்க. அறிவாலயத்தில் மேலே ரெய்டு நடக்குது, கீழே கூட்டணி பேச்சு நடக்குது. என்ன தயாளுமா சிறையா 60 சீட்டா அப்படி. கலைஞர் கொஞ்ச நாள் அப்படி சொல்லிக்கிட்டே உட்காந்துட்டு 60 சீட் கொடுத்தாச்சு அப்படி. தேர்தல் முடிவு வந்தது.
4 சீட். கலைஞர் வந்து எதிர்க்கட்சி கூட வராமல் விஜயகாந்துங்கிற ஒரு கட்சி அன்றைக்கி ஜெயிச்சு விஜயகாந்த் வந்து எதிர்க்கட்சியாக வந்து உட்காந்தார். காங்கிரஸ்காரர்கிட்ட சொன்னார், சண்டைக்கு வந்தல்ல எத்தனை சீட்டுப்பா அப்படின்னாரு. 4 சீட்டு. இனிமேல் இப்போ பேரம் பேசுவேன் தலைவா, சொன்னதை கேட்டுக்கிறேன், வாயே திறக்க மாட்டேன். அன்னைக்கு போன காங்கிரஸுங்க இன்னைக்கு மறுபடியும் செல்வ பிறந்தக்கு அதை ஆரம்பிக்கிறார். அதையே செய்வாங்க. அன்னைக்கு சொன்னது அந்த கூடா நட்பு கேடாய் முடியும், அவ்வளோதான். அதையே செய்வாங்க. செஞ்சாங்கன்னா செல்வ பிறந்தக்கு உன்னால் நான் கட்டேன் என்னால் நீ கட்டேன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் காங்கிரஸுங்கிறது ஒரு தனியாக நிற்கிறதுக்கு யோகியத்தை எல்லாம் போயிடுச்சு இல்லை. அன்னைக்கு மாத்திரம் ஒரு கண்ணியமான முறையில் கேட்டிருந்தாக்கா அவங்க சீட்டு கொடுத்துருப்பாங்க. யாருக்கு அவங்க கொடுக்கல? ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு இந்த இடத்துல தான் இருக்குது. ஏங்க உழைப்பு பூரா நான் கொடுப்பேன், லாபம் பூரா நீ அனுபவிப்பேங்கிறது என்ன இருக்குது? அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ அவள் கொண்டு வா, நான் உமி கொண்டு வரேன், ரெண்டையும் கலந்து ஊதி ஊதி சாப்பிடுவோம். நான் தெரியுமா? தெரியும். ஊதி ஊதி சாப்பிட்றேன். ஊதும் போது ஊமியெல்லாம் காற்றுல போயிடும். நான் கொண்டு உமியை உங்ககிட்ட கொடுத்துட்டு நீ கொண்டு அவளில் நான் திங்கிப்பேன். இதுதாங்க கூட்டணியில் இருக்கும். வந்து அதனால தான் நாங்கள் பாமகவும் தேமுதிகவும் எந்த கூட்டணியில் இருப்பாங்கன்னு யாருக்குமே கடைச்சோன்னு தெரியாது, தெரியுமில்ல? ஆமாம், அது கடைசி வரைக்கும் அது இங்கே ஏன்னா பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என் மகனுக்கு என்ன என் மகனுக்கு என்னன்றதான் அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். இந்தம்மா வந்து எனக்கு என்னான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க கேட்குறத கொடுக்குறவர்கள் கடைசி நிமிஷம்னு சொல்ல முடியாது. இந்த எலெக்ஷனில் கூட என்ன பண்ணாங்க, விக்கிரவாண்டி எலெக்ஷனில் கடைசி நிமிஷம்னு அதிமுக கூட பேசிவிட்டு ராத்திரி 12 மணிக்கு அதிமுக கிட்ட பேசிட்டார் ராமதாஸ். காலையில் பார்த்தாக்கா பாஜக கூட கூட்டணியில் இருக்காரு. எலெக்ஷனுக்கு முந்தின நிமிஷம் கூட அவர் மாற்றிட்டு போயிடுவார் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பாஜகன்னு சொல்லிட்டு இருக்கா, எங்கே போவார் தெரியும். ஏன்னா பேரம் இதை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்கக்கிட்ட யாரும் பேசுகிறதுக்கு யாரும் தயாராக வரல. பிரேமலத்தை என்ன சொன்னாங்க, எங்கிட்ட யாரும் கூட்டணி பற்றி பேசக்கூட வரமாட்டேங்கிறாங்க. நாங்கள் என்னன்னாக்கா, நீ கேட்குற பேரத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. நீங்கள் என்ன சொன்னீங்க, விஜயகாந்த் வந்து இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர்கள் ஒருவராக இருக்கிறார். நீங்கள் சொன்னதுதான். ஆட்சிக்கு அவர் வந்து ஒன்றிய அரசினுடைய பிரதம மந்திரியாக வருவதற்கே அவருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அளவு கட்சி வளர்ந்துருக்குதுன்னு நீங்கள் இதை பேச்சை கேட்டுக்கிட்டு மக்கள் நல கூட்டணின்னு ஒரு ரெடி பண்ணார். உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் பண்ணார். நீங்கள் மீடியாக்கள்லாம் ஏற்றி விட்டீங்க. வைகோ பேச்சை எல்லாம் கேட்டுக்கிட்டு வைகோவிலேருந்து திருமாவிலேருந்து அத்தானா பேரும் போய் சேர்ந்தாங்க. அன்னைக்கு வந்து எதிர்த்து நின்னது யாருன்னு பார்த்தாக்கா அதிமுக தனியாகவும் திமுக தனியாகவும் நின்றுச்சு. எலெக்ஷன் முடிவு என்ன ஆச்சு? அன்னைக்கு அதில் தானே விஜயகாந்த் காலியானார். அந்த வகையில் உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். ஒரு ஆள் இஸ் எலிமினேட்டட் ஃப்ரம் பாலிடிக்ஸ். சார், திருமாவளவனையே வந்து வெளியே போக சொன்னது ஸ்டாலின் தான்றதை திருமாவளவனே சொல்லிட்டாரு. அந்த இது வந்து நாங்கள் 200 தொகுதியில் நாங்கள் நிற்க போகிறோம், அதனால் உங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் எங்களால் சீட்டு கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் இந்த தடவை தனியாக போய் நின்றுக்குங்கன்ற மாதிரி சொன்னதாக தான் திருமாவளவன் சொன்னாங்க. அவங்க ஓவராக கேட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு உனக்கு கொடுக்கறதுக்கு நான் என்னத்துக்கு இது பண்ணேன், நான் வர்ற சீட்டு வரட்டும். கலைஞர் ஒரு தடவை அது மாதிரி தாங்க பண்ணாங்க. யாருமே கூட்டணிக்கு வரல, தனியாக நின்னார். தன்னந்தனியாக நின்று 25 சீட்டில் ஜெயிச்சார். எம்ஜிஆர் அது உலக மகா தலைவன் எம்ஜிஆரை எதிர்த்து 25 சீட்டில் ஜெயிச்சார். அன்றைக்கி அதுவே பெருசாக இது பண்ணி, ஏன்னா அத்தனை மீடியாவும் எம்ஜிஆரை தூக்கி பிடிச்சி நின்ன காலத்தில் ஒரு மீடியா சப்போர்ட் இல்லாமல் 25 இடத்துல கலைஞர் ஜெயிச்சுக்காரு. அன்றைக்கி அவருக்கு தெரிஞ்சது தன்னுடைய மொத்த ஓட்டு எவ்வளோங்கிறது கணக்கு போட்டார். நம்ம கூட வந்து இவனுங்கெல்லாம் பிரிச்சுக்காமல் இருந்தாக்க நமக்கு தனிப்பட்டு நிற்கட்டுமே, தனியாக நிற்கட்டுமே. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? யாருக்கிட்ட அதிகமாக இருக்குதோ அவங்கக்கிட்ட வந்து ஐயா சாமி எனக்கு ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க ஏஜமான்னு கேட்க போகிறீங்க. வாங்க. வைகோ போனாருங்க, சாதாரணமாக போகல. திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களை பெரும்பாலும் 70% மாவட்ட செயலாளர்கள் கூட்டிகிட்டு கட்சியை வெளியே கூட்டு போனார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த போது ஏறத்தாழ கலைஞருடைய தலைமை பறிபோகிற அளவுக்கு அவர் நிர்வாகிகளை எல்லாம் கூட்டிகிட்டு போய், எப்படி இப்போ பழனிசாமி அத்தனை நிர்வாகிகளை கூட்டிகிட்டு போயிட்டு நீதிமன்ற இதை வச்சுக்கிட்டு, அதை தவிர அவர் கட்சியில் என்ன இருக்குது? மக்கள் அங்கீகாரமே ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் வைக்க வெளியே போனார், நின்னார், தேரலை. கடைசியில் யாரால் அவர் பழிவாங்கப்பட்டு சிறையில் 1 வருஷத்துக்கு மேலே கொடுமைப்படுத்தப்பட்டாரோ அந்த ஜெயலலிதாக்கிட்டே அருமை தங்கையே அப்படின்னு போனார். அன்றைக்கி விழுந்தவர் தான். அவருடைய அரசியல் செல்வாக்கு அன்றைக்கி போனது தான். போயிட்டு வாங்க. இல்லை சார், கிட்டத்தட்ட 221 தொகுதிகளில் வந்து நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நமக்கான பங்குன்றது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி திமுகவோட அந்த குழு, ஒருங்கிணைப்பு குழு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு 221 தொகுதிகள் அப்படின்னும் போது இப்போ கூட்டணி கட்சிகள் வேணாம், ஏதாவது இடைஞ்சல்கள் வந்தால் அவங்கள வந்து தவிர்த்துட்டு நம்ம தனியாக கூட நிற்கலாம்னு சொல்லி உதயநிதி அவர்கள் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்ற செய்திகள். பெருந்தகை வந்து காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோம்னு சொல்லும்போது 67 போன காமராஜர் ஆட்சி 50 வருஷம் கழித்து அவர் கொண்டு வர்றேங்கிறார்.
காமராஜர் எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்குதுங்கிறது வந்து அதெல்லாம் வேறு கேள்வி. அதெல்லாம் சொன்னாக்கா ஜாதி சண்டை ஆகிடும். அந்த வம்பே வேணாம். ஏன்னா காமராஜுங்கிற பேரை வந்து இன்றைக்கி ஜாதி இது பேராக மாறிடுச்சு. அதனால் அது ஜாதி சண்டையாக மாறி அது வேண்டாம் நமக்கு. அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி போன ஒரு ஆட்சியை திரும்பி கொண்டு வரேன்னு அவங்க சொல்லும்போது உனக்கேண்டா நான் கொடுக்கணும்னு இவங்க சொல்ல முடியாதா? ஏன் சொல்லக்கூடாது? இவங்கள அதுக்கு பேரே திமுக கூட்டணி தானே பேர் வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சரி வேண்டான்றாங்க. இல்லை, சமீப கால பிரச்சனைகள் எதுவும் அவங்களுக்கு நெருக்கடியை கொடுத்துருக்கா சார்? இப்படி கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், இந்த ஆம்ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். ஆம்ஸ்ட்ராங்கெல்லாம் வந்து நீங்கள் மீடியாக்கள் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் மத்தியில் எங்கேயாவது போய் இப்போ இந்த இடம் அந்த ஆம்ஸ்ட்ராங் இடம் தான் இது. இந்த இடம் யாராவது ஆம்ஸ்ட்ராங் பற்றி பேசுகிறாங்களோ இப்போ காலேஜ் பூரா சுற்றி கேட்டு பாருங்க. இந்த இடம் தான். இங்கே தான் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் பூரா. பெரம்பூர், திருமலவாயில், திருநெல்வேலூர் இதெல்லாம் தான் அவருடைய ஏரியா. அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லாம் தான் அவருடைய ஏரியா. எங்கேயா போய் கேட்டு பாருங்களேன், ஆம்ஸ்ட்ராங் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. திருப்பி அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது நீங்கள் தாங்க. அது பர்டிகுலராக யூடியூப், சேட்டலைட் டிவியில் கூட யாரும் பேசுறது யூடியூப் தான் அதை பற்றி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்களே மறந்துட்டாங்க. அந்த சொந்தக்காரர் சேர்த்து போனதெல்லாம் மறந்து போய் வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் மாதிரி நெறியாளர்கள் தான் இன்னும் விடமாட்டேன்னு ஆம்ஸ்ட்ராங்கை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. பாராட்டுகள். அவர் உங்களுக்கு சோறு போடுறாருன்னு தெரியல. இல்லை சார், யூடியூப் வந்து நீங்கள் வந்து பரவலாக பாராட்டியும் இருக்கீங்க. இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்லாத விஷயம் யூடியூப் இது பண்ணி சொல்லலை. இல்லை, யூடியூப் வந்து பாராட்டாதீங்க, இப்படி எடுக்காதீங்க. நான் சொன்னது என்னன்னா, யூடியூப் என்னத்துக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்களையே திருப்பி பேசுறீங்கிறது தான். இல்லை, குறிப்பிட்ட விஷயங்களை பேசுறது இல்லை. இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் தொடர்ந்து அது பிரேக்கிங்லேயே இருக்குது சார். இன்னைக்கு நான் வந்து எதிர்பார்த்தேன், நீங்கள் என்ன எடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன்னாக்கா இந்த திமுக புறக்கணிப்பு பண்ணியிருக்குது, அது சரியானு கேட்பீங்கன்னு நினச்சேன். நீங்கள் வேறு டாபிக் பேசுகிறீங்க. அதையே விட்டுட்டு இன்றைக்கி நிகழ்கால டாபிக் வந்து இன்றைக்கி வந்து அரசியல் வந்து பட்ஜெட் நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து 8 கட்சிகள் புறக்கணிப்பு. அதை பற்றி நீங்கள் கவலைப்படல. நீங்கள் வந்து திமுக கூட்டணி 26ஆம் வருஷம் திமுக எப்படி தோக்குங்கிறத பற்றி யோசனை பண்ணுறீங்க. உங்கள் எண்ணம் அதுவாக தான் இருக்குது. திமுக கூட்டணி எப்படி ஜெயிக்கும், 26ஆம் வருஷத்தில் திமுக எப்படி தோக்கிறதுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்குங்கிறது தான் உங்களுடைய ஆசை. அதை நான் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா ஜெயிக்குன்னு சொல்கிறானே, தோக்குன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு நாளும் தோக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த கட்சியும் தோக்குன்னு சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கும். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு, நம்பிக்கை எல்லாமே கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒரு கட்டாயத்துக்கு நான் ஏன் கட்சி ஆரம்பிக்கிறேன்? என் உயரம் எனக்கு தெரியும். உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் சிலதெல்லாம் சொல்லுவீங்க, ஏற்றி விடுவீங்க. இதெல்லாம் நம்பிக்கை நான் ஒரு கட்சி ஆரம்பித்தா கதி என்ன ஆகும் தெரியும். ரெண்டாவது என்கிட்ட காசு இல்லை, அவ்வளோதான். ஒரு அனாபத்து காசு ஏதாவது சொத்து சேர்த்து வச்சுருந்தாக்கா அதை விட்டு, ஏன்னா கணக்காட்டுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படும். அதுக்காக தான் பல பேர் கட்சி. நீங்கள் ரெண்டாவது சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். முதல்ல காசு இல்லைன்னு சொன்னீங்களே, அதை நான் ஏற்றுக்கிறேன். அந்த அளவுக்கு வசதி இல்லை. மாச சம்பளத்தில் இன்னும் சுற்றிட்டு இருக்கான்னு என்ன அர்த்தம்? என்னுடைய பொருளாதாரம் நல்லா இருந்தால் நான் எங்கள் மாச சம்பளத்தில் ஆளுக்கு வேலை கொடுத்துட்டுல உட்காந்துருப்பேன். அதனால தான் இன்னும் எங்களுக்கு தெரியும் என்ன ஆகும்னு தெரியும். வரதா தான் நான் என்றைக்கோ வந்திருக்கணும், வரல. சந்தர்ப்பங்கள் 1000 சந்தர்ப்பங்கள் கிடைச்சி நான் வரவே இல்லை. முடிஞ்சு போச்சு. பன்னீர்செல்வத்துக்கு அதான் சொல்கிறேன். 3 தடவை ஒன்று முதலமைச்சரை உட்கார வச்சாங்க, இருக்கிறதுக்கு யோகியதை இல்லை. இனி கட்சி நடத்துறதுக்கு லாய்க்கு இல்லை. மக்கள் 3 தடவை ஒன்று உட்கார வச்சாங்க, தக்க வச்சுக்க தெரியலையே. அந்த வகையில் தான் பழனிசாமி என்ன பாராட்டுறோம். ஒரே ஒரு தடவை உட்கார வச்சாங்க, பசம் மாதிரி பிடிச்சார் பாருங்க. அசைக்க முடியல. எந்தப்பா என்ன ஆனாலும் சரி நான் பதவி விட மாட்டேன், எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. 12 தடவை தோக்கடிச்சாங்க மக்கள். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? விட்டு போனாங்கிறாரு அந்த போஸ்டர். இந்த தலைமை பற்றி விட்டு போனாங்கிறாரு. என் கட்சியில் யார் சேருமா? யார் கேட்டாங்க அவர்கிட்ட? யாரா வந்து உங்கள் கட்சியில் சேர்றேன்னு கேட்டாங்களா? யாரையும் சேர்த்த மாட்டேன். சேர்த்தாத தாத்தா ஒண்டியாக உட்காந்துருக்குது. என்ன பழைய பெருச்சாளிகள் ஒரு 10 பேரை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். அதை தவிர உங்கள் கட்சியில். ஆனால் அந்த சாமர்த்தியம் என்ன? இன்னைக்கு வரல எதிர்கட்சி தலைவர்ன்ற பேர் அவருக்கு தானே இருக்குது. அந்த சாமர்த்தியம் அவருக்கு தெரியல. எலெக்ஷன் 12 தடவை தோக்கடிச்சா என்ன, பதவியில் இருக்காரு, அவ்வளோதான் பாயிண்ட். ஆனால் அதிமுகவின் நிலை என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போதைக்கு வந்து சசிகலா வந்து ஒரு பக்கம் போகிறாங்க, பயணம் மேற்கொள்கிறாங்க. பன்னீர்செல்வம் வழக்கம் போல் அவர்களோட ஆலோசகர்களை கூப்பிட்டு ஆலோசனை ஒரு பக்கம் நடத்துகிறாரு. இவரும் ஆலோசனைகள் நடத்திக்கிட்டு இருக்காரு. இது எப்படி இந்த டிராஃப்ட் போகும்னு நினைக்கிறீங்க சார் 2026? ஏன்னா அவங்களுமே ஒரு ஒருங்கிணைப்பு குழு வந்து போட்டிருக்காங்க. ஒருங்கிணைப்பு குழு வந்து ஒழுங்காப்பா இது வந்து இந்த 4 தலைவர்கள் இருக்கிறதா கிளைம் பண்ணுறாங்க. இந்த 4 தலைமையும் வந்து மக்கள் ஏற்றுக்கலைங்கிறது தேர்தல் மூலமாக நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த 4 பேர்த்தையுமே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சசிகலா நிற்கலை, தினகரன் நின்னார். சில இடங்களில் வந்து ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற அளவுக்கு அவர் வந்தார். பல இடங்கள் அதிமுக தோற்றதுக்கு பழனிசாமி தலைமையில் இருந்த ஒரு கூட்டம் தோற்றதுக்கு காரணம் தினகருடைய வாக்கு பிரிவு தான். ஆமாம், அந்த அளவுக்கு தேர்தலில் முடிவு பண்ணுற அளவுக்கு இருக்கும், ஒரு அளவுக்கு இருந்தால். ஆனால் அதுக்கப்புறம் அவர் காணப்பட்டார், அவரும் காணப்பட்டார். பன்னீர்செல்வம் பிரச்சனைக்கே வரல. வந்த வாழ்வை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக பாஜக கிட்ட போய் சரண்டர் ஆனார்.
எஜமான் நீங்கள் பார்த்து என்ன செய்கிறீங்களோ அதை பார்த்து செய்யுங்க எஜமான், அப்படி தான் அவர் இருக்கார். இன்றைக்கி வரல அப்படி தான் இருக்கார். அவர் அரசியல் தலைவர், அவரை ஏற்றுக்க முடியாது. அவருக்கு இருக்கிறது வந்து இன்றைக்கி ஒரு ஜாதி பின்னணி கொஞ்சம் இருக்குது, பழைய பெருங்காய டப்பா அதை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த கொஞ்சம் பாஜக தலைவர்கள் இந்த சர்ச்சர் ஏதோ 3 தடவை சீஃப் மினிஸ்டர் இருந்தார், ஒரு காரணினால ஒரு சீட்டில் போய். மற்றபடி சசிகலா வந்து வெளியே வந்தால் ஒரு சான்ஸ் இருக்கலாம்ங்கிறது என்னுடைய அனுமானம். அது தப்பாக இருக்கலாம், ரைட்டாகவும் இருக்கலாம். ஏன்னா பெண்கள் தலைமைங்கிறது நம்மக்கிட்ட இல்லை. நீங்கள் உடனே பிரேமலதாண்டுவீங்க. பிரேமலதா எகெயின் ப்ரூவ்டு எலெக்ஷனில் நின்று காலி ஆகிட்டு இருக்காங்க. என்ன சீமானுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம், இந்த மாதிரி டெபாசிட் வாங்கிடுது, அது ஒன்று தான். மற்றபடி சீமானுக்கு அவங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. நிற்கிற எலெக்ஷன்லாம் தோக்குறாங்க. டெபாசிட் வாங்காங்கிற முறையில் இவங்களுக்கு ஒரு பெண் தலைமை தமிழ்நாட்டில் இல்லை. அந்த கேப்புக்கு வந்து அந்த இடத்த வந்து சசிகலா ஒரு வேளை நிறைவேற்றலாம். நம்முடைய பெண்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், பெண்கள் என்ன வந்து உதைச்சாலும் உதைப்பாங்க. நம்ம பெண்களுக்கு தலைவின்னா யாருன்னா, ஆம்பளை காலில் விழுந்துட்டு அவள் தலைவி. அவளுக்கு மூளை இருக்குதா, புத்தி இருக்குதா, அறிவு இருக்குதா, ஆற்றல் இருக்குதா, ஒன்றும் கிடையாது. ஒரு ஆம்பளை காலில் விழுந்து நம்ம அம்மா பற்றியா எப்படி ஆம்பளைங்களை காலில் விழுவ வச்சா பற்றியா, உடனே அத்தனை தாய் குழம்பு ஓட்டு போட்டுருவோம். ஜெயலலிதாவுக்கு ஏங்க அத்தனை பெண்கள், படித்த பெண்கள்லேருந்து பாமர பெண்கள் வரையில் அத்தனை பேர் ஏன் பண்ணிட்டாங்க, ஆம்பளைங்க காலில் விழுந்தாங்க. நாம் எப்படிப்பட்ட ஆள், இந்தம்மா காலில் விழுந்தா வேணுங்கிறதான சாதிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. நேராக காலில் விழுந்தாங்க. பூரத்தை பிடிக்க சொன்னாங்களா இல்லை அவங்களா விழுந்தாங்களா? எது விழ சொன்னாங்களா இல்லை அவங்களா விழுந்தாங்களா? காலில் உழுவுலன்னா என்ன ஆகுன்னு தெரியுமில்ல, அதுக்கப்புறம் அவங்க கதி என்ன ஆகுன்னு தெரியுமில்ல. அனுபவிச்சதுனால தான் உழுவுறான். நம்ம கண்ணுக்கு தெரியறது சில விஷயங்களுங்க, கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் பலது இருக்குது. ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன், எம்ஜிஆர் ரசிகர்கள் மேலே கோச்சுக்கலாம். திருநெல்வேலியில் ஒரு கூட்டம் நடக்குது, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கலந்துக்கிறாங்க. கருப்புசாமி பாண்டியன்றவர் தான் மாவட்ட செயலாளர். எம்ஜிஆர் மேடை ஏறி போயிட்டார். இந்தம்மா மேடை ஏறும்போது சிரமப்படுது. கருப்புசாமி பாண்டியன் கையை பிடிச்சி தூக்கி மேடையில் விடுறாரு. அவர் செஞ்சது அவ்வளோதான். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் கருப்புசாமி பாண்டியன் விட்டு போய் கேடு வெளியே வராது. என்ன நடந்தது? அதுக்கப்புறம் அவர் அரசியல் விட்டே போகிற அளவுக்கு போயிடுச்சு, வெளியே வராது. என்ன அச்சு ஊடகங்கள் எம்ஜிஆர் அப்படி பாதுகாத்தார். ஆனால் வந்துருச்சு, அவரை போட்டு சாத்துன்னு சாத்திட்டார். யார் கேட்டுற கையை கொடுத்து. அடிமை பெண் படத்தில் பாலைவனத்தில் ஷூட்டிங், பாலைவனத்தில் முட்கள் பயங்கரமாக இருக்கும், மண்ணோட மண்ணாக இருக்கும். அதில் ஜெயலலிதா தப்பிச்சு ஓடுற மாதிரி அந்த மண்ணில் ஓடுது, அந்த அம்மா ஓடுது, கேமரா இது பண்ணிட்டு போகிறாங்க. காலில் முள் குத்திடுச்சு, அந்த அம்மா விழுந்துருச்சு. சந்திரபாபு கூட ஓடுறாரு அந்த காட்சியில். அவர் உடனே தூக்கி அந்த காலில் இருக்கிற முள்ளெல்லாம் பிடிங்கி போட்டு எல்லாம் சரி பண்ணுவோன்னு அந்த அம்மா உடனே சொல்லிச்சு, என்னத்துக்கு இதை பண்ணீங்க. ஒரு அவுட்கம் சந்திரபாபு பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாங்க, பத்திரிகைகளில் வரல. அதுக்கப்புறம் அந்த அம்மாவே எழுதுச்சு, இன்றைக்கி நீ முள்ளை எடுத்த உன் கதி என்ன ஆகப்போதோ தெரியல. அதுதான் நடக்கும். இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வேறு, கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் வேறு. அது மாதிரி தான் அரசியலையும் அப்படி தான். கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கிறது என்ன, அந்தம்மா காலில் விழுந்தாக்க காரியம் நடக்குங்கிறதுனால அத்தனை பேர் விழுந்தாங்க. நான் நினச்சதெல்லாம் சாதிச்சுட்டாங்கல்ல. யாரெல்லாம் கரெக்டாக காலில் விழுந்தாங்களோ முடிஞ்சு போச்சு இல்லை. ஏன்னா அவங்களுடைய பலவீனம் பூரா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சசிகலா எப்படிங்க பெரிய ஆளானாங்க? ஜெயலலிதாவுக்கு ஆளுமை இருந்திருந்தால் சசிகலா எப்படி வந்திருக்க முடியும்? வேலைக்காரியாக தானே வச்சுருந்துருப்பாங்க. ஒரு வேலைக்காரியாக உள்ளே வந்தவங்க ஒரு அரசியல் தலைவராக வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிற அளவுக்கு அவங்க எப்படி வந்தாங்க? அந்தம்மா பலவீனமாக இருந்தாங்க. அந்த பலவீனத்தை இந்தம்மா பயன்படுத்திக்கிச்சு. அவங்களுடைய நிழலில் இருக்க வேண்டிய நிஜமாக இவங்க மாதிரி ஜெயலலிதா நிழலாக மாறினாங்க. அதுதானே உண்மை. ஆனால் அவங்க வந்து அவங்க இருந்த ஜாதி அடிப்படையில் அன்றைக்கி இருந்த ஊடகங்கள் அந்த மாலை வந்து தலைவியாக காட்டினாங்க. இன்றைக்கி யார் அந்த மாலை நினச்சிக்கிறாங்க? நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பழனிசாமி தானே அந்த மாதிரி தூக்கி வச்சுவிட்டு பொதுச் செயலாளர்னு. இப்போ அதுக்காக வந்து அதிமுக யாரும் சண்டைக்கு போகலையே. ஏன்னா நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொல்லி ஜெயலலிதா வச்சுருக்கோம். அவங்கள தூக்கிட்டு நீ அந்த பதவிக்கு வந்து நீ யாராவது அந்த கட்சியில் கேட்டாங்களா? அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் கேட்டாங்களா? இல்லை அந்த எம்எல்ஏக்கள் கேட்டாங்களா? ஜெயலலிதா ஸ்டோரி இஸ் ஓவர். உங்கள் மாதிரி சில மீடியாக்கள் வந்து கேட்குறதுனால தான் நமக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு. மற்றபடி ஸ்டோரி இல்லை, ஒரு வலுவான கூட்டணியை அவங்களால அமைக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஜெயிக்கலிங்க. இல்லை சார், ஒருவேளை அரசியலில் வந்து நீங்கள் வெற்றி காணலைன்னா உங்ககிட்ட யாரும் வரமாட்டாங்க. தோல்வி எப்போவுமே அனாதை தான். வெற்றியை கிளைம் பண்ணுறதுக்கு அத்தனை பேர் வருவாங்க. வெற்றி என்னுடைய குழந்தைன்னு ஒவ்வொருத்தரும் கிளைம் பண்ணுவான். தோல்வி வந்து அந்த தோல்வி குழந்தை எனக்கு தெரியாதுன்னுவான். விஸ்வாமித்திரரை தெரியாதுன்னு கை தூக்கி விட்டாருங்க. சகத்தில் பிறந்து வர்ற மேனக வந்து உன்னால் தானே பிறந்ததுங்கிறா. சாமியார் நம்ம பண்ண தப்பு, அவரே கையெடுத்துக்கிட்டு என் பிள்ளை இல்லைன்னு ஓடி போயிட்டான். ராஜரிஷி அதானே நம்ம இது. தோல்வி எப்பவுமே ஆனாத, வெற்றி பெற்றாதாங்க வந்து இது பண்ணுவாங்க. இல்லை, அவங்கள நோக்கி போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு. அப்போ யார் போவா? ஜெயிச்ச 12 தடவை தோத்துருக்காருங்க. அப்புறம் இப்போ எலெக்ஷன்லேயே நிற்காமல் போயிட்டாரு. என்னவா இருக்காருன்னு கூட தெரியல. அப்புறம் எங்கே இருக்குது கட்சி? யார் உங்கள்கிட்ட வந்து சேர்றான்னு சொன்னால்
ஏன்னா நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன், யாரையும் சேர்த்துக்க மாட்டேன். இடைத்தேர்தல் புறக்கணிக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இல்லையா? அது புறக்கணிக்கிறது வந்து யார் புறக்கணிக்கணும்னா, வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்கிறவன் நான் போட்டியிடலன்னு சொன்னால் புறக்கணிக்கிறான்னு அர்த்தம். அட்ரஸே இல்லாமல் தோக்க போகிறோம், நான் நிற்கிறேன்னா கொண்டு யார் கேட்டான்னு தான் போகிறேன். இப்போ இந்த தேர்தலில் நமக்கு புரிஞ்சது என்ன, பிரேமலதா வந்து தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொன்னாங்க. பழனிசாமியும் சொன்னார். 80% வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. புறக்கணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாக்கா உங்கள் ஊடகங்கள் பிரகாரம் பிரேமலதா கட்சியில் 2 கோடி தமிழர்கள், பழனிசாமி கிட்ட 2.5 கோடி தமிழர்கள், ஆக 4.5 கோடி தமிழர்கள். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு 50 லட்சம் பேராவது விக்கிரவாண்டியில் இருந்திருக்க மாட்டாங்க. எப்படிங்க 80% போட்டாங்க? நீ புறக்கணின்னு சொன்ன பிறகு யாரும் சட்டப்படலையே, 80% வாக்களிக்கிறாங்களே. அப்போ உங்கள் தலைமைக்கு உளுந்து வாட்டியது, நீ நிற்கவே இல்லை. புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசுனேன். உனக்கு மரியாதை கொடுத்துருந்தா 40% கூட வந்துடக்கூடாது. உங்கள் கணக்கு பிரகாரம் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய எதிர்கட்சிகள் தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. வரலையே, அந்த கணக்கு வரலையே. நீங்கள் தான் பதில் சொல்லுங்கள். இல்லை இப்படி கேட்டாக்கா இவன் திமுக சொம்பு அப்படி தான் பேசுவான்னுவீங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்லை சார், இடைத்தேர்தல் ஆர்கே நகரில் கூட திமுக கூட புறக்கணிச்சு டெபாசிட் போச்சு. அதுக்கப்புறம் யார் வந்தா? அதுக்கப்புறம் தினகரன் என்ன ஆனாரு? அந்த உடனே இடைத்தேர்தல் புறக்கணிப்புன்றதுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு திமுகவை டெபாசிட் போகிற அளவுக்கு தோற்கடித்த ஒரு மாபெரும் தலைவர் தினகரன் அடுத்த தேர்தலில் என்ன ஆனார்? அந்த தேர்தலில் டெபாசிட் போன திமுக என்ன ஆயிடுச்சு? அவ்வளோதான் கேள்வி. கலைஞர் தோத்தாருங்க. 77 கலைஞர் தோத்தார். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டார். 78ஆம் வருஷம் இது உள்ளாட்சி தேர்தல் நடக்குது தமிழ்நாட்டில். ஒரு முனிசிபாலிட்டியில் கூட எம்ஜிஆர் ஜெயிக்கல, தெரியுமில்ல? ஒரு முனிசிபாலிட்டியில் கூட. அது எங்கள் சேலம் இதில் வந்து ராஜாராம் தான் நடத்துகிறார். அண்ணன் ஜெயராம் என்றவர் நிற்கிறார் அதிமுக சார்பில். படு மோசமான கேவலமான தோல்வி. 80,000 வாக்குகளுக்கு மேலே வித்தியாசத்தில் தோத்தார். மாபெரும் தோல்வி. ஆனால் அதை விட குறைச்சலான வாக்கு வித்தியாசத்தில் மற்ற ஒரு இடத்துல ஜெயிக்கல எம்ஜிஆர். கலைஞர் வந்துட்டார். எம்ஜிஆருக்கு பயமே வந்துருச்சு. ஆனால் அடுத்த எலெக்ஷனில் எம்எல்ஏ எலெக்ஷன் எம்ஜிஆர் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் வந்து இடஒதுக்கீடு சம்மந்தமான ஒரு சில கோளாறுபடிகள்லாம் இந்த 3%காரங்க பேச்சை கட்டுக்கிட்டு சில கேம் ஒன்று விளையாடினார். நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடத்துல 37 இடத்துல தோத்தார் எம்ஜிஆர். கலைஞர் ஜெயிச்சார். கலைஞர் சட்டமன்றத்தில் ஜெயிக்கலையே ஒழிய மற்ற தேர்தல்கள் எல்லாத்துலேயுமே கலைஞர் ஜெயிச்சார். சட்டமன்ற தேர்தலில் தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? 3 முறை திரும்ப தோல்வி அடைந்த கருணாநிதி. நீங்கள் நடுமந்திர அவர் ஜெயிச்சதை கணக்கில் கொண்டு வரல. அது கருணாநிதி தோத்தாருங்கிறதுல உங்களுக்கு இருந்த சந்தோஷம். அன்றைக்கி இருந்த 3%காரங்களோட ஊடகங்கள்லாம் அதை போட்டு இது பண்ணாங்க. இத்தனை தடவை அவர் ஜெயிச்சார ஒரு முனிசிபாலிட்டி கூட வரலையே, ஒரு கார்பரேஷனில் கூட வரலையே. சென்னை கார்பரேஷன் திமுக கிட்ட தானே. அதெல்லாம் வெளியே சொல்லலையே. கருணாநிதி குடிக்க வைத்தார், நீங்கள் அவர் மூடிட்டார். அதுக்கப்புறம் திறந்து வச்சது யார் சொல்ல மாட்டீங்களா? எம்ஜிஆர் தான் திறந்து. எம்ஜிஆர் தான் திறந்து. எங்கே சொன்னீங்க? அதை கருணாநிதி திறந்து வைத்தார். அவரை மூடினதை அப்புறம் சொல்லவே இல்லையே. அதை வந்து அரசாங்கமே நடத்துன்னு பண்ணது யார்? புரட்சி தலைவி. அதெல்லாம் வெளியே சொல்கிறீங்களா? கருணாநிதி குடிக்க வைத்தார், அவர் மூடினார், அதை சொல்லலையே. ஆக திராவிட இயக்கத்தினுடைய தேவைகள் மிக பெரிதாக இருக்கிறது. சனாதன கூட்டத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திராவிட இயக்கத்துக்கு இருக்குது. நாங்கள்லாம் ஏன் திமுக பக்கம் போய் நிற்கிறோன்னா, இன்றைக்கி அவங்க மேலே எங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை, திராவிட இயக்கத்தை கட்டி காக்குறாங்கங்கிற ஒரு நம்பிக்கைனால தான் என் போன்றவர்களாம் பேசும். அதுலேருந்து வெளியே போகிறாங்கன்னு தெரிஞ்சேன்னா நாங்களாம் க்ளீனாக எங்களுக்கு அது முக்கியம், இதல்ல. இந்த வகையில் நான் வந்து திருமாவளவன் நான் பெரிதாக பாராட்டுவேன். அவருடைய கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். அவர் சொன்னார், கூட்டணியில் சேர்க்காதது வெளியே அனுப்புறது வச்சுக்காது, எத்தனை சீட்டு கொடுத்தாங்கிறது எனக்கு அக்கறையே கிடையாது. என்னுடைய இணை எழுச்சிக்காக நான் கட்சியை நடத்தும். அதில் கிடைக்கிற ஒரு எம்பி பதவியோ ஒரு எம்எல்ஏ பதவியோ எனக்கு அக்கறை இல்லை. கொடுத்தா வாங்கிக்கிறேன், கொடுக்கலாம் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நான் தேர்தல் நினச்சேன், நான் நிற்கல. எனக்கு 2 சீட்டு கொடுக்குறேன், ரைட்டு, இது பண்ணுறேன். நீ கொடுத்ததுக்காக உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். என் இணை எழுச்சிக்கு நீ உதவியாக இருக்கிறேங்கிறதுக்காக எனக்கு 2 சீட்டை கொடுத்து அங்கீகாரம் கொடுத்துக்கு தான் நான் வரேன். 2 சீட்டு தான் நான் கொடுத்தேன், போதும். ஒரு ஆள் இருந்தால் கூட போதுங்க. வரல விட்டு ஆட்டி போடலாம். 67 வந்து அண்ணா வந்து ராஜ்யசபா போனார். 69 அண்ணா இறந்துட்டார். 62 அண்ணா தோற்று போயிட்டார், ராஜ்யசபாவுக்கு போனார். 400-200 பேரோ என்னமோ இருக்கிற ராஜ்யசபையில் ஒவ்வொரு தடவை அவர் எந்திரிக்கும் போது நேரு அப்படியே வந்து சீட்டில் உட்காந்துருவார். என்ன பேசுகிறாருங்கிறது கேட்குறது. அவருடைய சில விஷயங்கள்லாம் பேசும்போது சபையில் அவ்வளோ பெரிய ரகல் நடந்தது. அவர் வந்து திராவிட நாட்டை பற்றி பேசும்போது ஆந்திராவை சேர்ந்த ஒரு உறுப்பினர் எந்திரிச்சு எங்கள் மாநிலத்தை பற்றி பேசுறது நீ யாருன்னு கேட்டார்.
உன் மாநிலத்தை பற்றி நீ பேசுவேன்னு பார்த்தா நீ அடிமையாக நின்றுட்டு இருக்கிற, அதனால தான் உனக்கு சேர்த்து நான் பேசுகிறேன் அண்ணா அவர்கள். அண்ணா அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, குடும்ப கட்டுப்பாட்டை வந்து இப்போ தீவிரமாக இது பண்ணதுனால தமிழ்நாட்டு பாப்புலேஷன் குறைஞ்சதுனால எமர்ஜென்சி டைம் இல்லை எமர்ஜென்சிக்கு முன்னாடி நேரு இருக்கிற டைமில் அண்ணா வந்து 62 தமிழ்நாட்டுக்கு 2 சீட்டை குறைச்சாங்க, எம்பி சீட்டு. பாப்புலேஷன் வைஸ், அதாவது ஜனத்தொகை அடிப்படையில் இருக்கும்போது 2 ஜனத்தொகை அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு 2 பார்லிமெண்ட் சீட்டு குறைஞ்சிது. அதுக்கு அண்ணா என்ன பண்ணார், எங்கள் அண்ணன் ராஜாராம விட்டு நீ பேசிட்டு இருந்து. எங்கள் அண்ணா எதிர்பாராத விதமாக ரொம்ப அருமையாக பேசிட்டார். எதிர்பாராத விதம். அது அவர் அவ்வளோ நல்லா பேச மாட்டார், அது வந்து உண்மையை ஒத்துக்கிறேன் நான். இட் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் டு நோ த லா அபைடிங் பீப்புள் ஆர் பனிஷ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் தட் கவர்மெண்ட் அப்படின்னார். நேரு அப்படி பார்த்தாரு. Let the member explain that. We obeyed your rule. We followed your family planning policy. So our population has come down. As a result, we are punished by losing 2 parliament seats. This is the first time. For obeying the government rule, the government is punishing that people now. நேரு அங்கே பதிலே சொல்லலை. அண்ணாவையும் ராஜாராமையும் கூப்பிட்டு ரூமுக்கு வர சொல்லிட்டார். திருப்பி உட்காந்துட்டு என்ன இப்படி நடந்து போச்சா அப்படின்னு. நேரு இஸ் அ கிரேட் பாலிட்டிஷியன் அண்ட் கிரேட் ஹியூமன் பீயிங். அந்த இதை தடுத்து நிறுத்தினார். மோடிக்கிட்ட பேச முடியுமா? அவருக்கு இது முதல்ல எதுவும் புரிஞ்சே இருக்காது, அது வேறு விஷயம். அதனால் மோடிக்கிட்ட இல்லாமல் என்னத்தை பேச முடியும்? இப்போ இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்குறேங்க, நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா, இந்த சம்மந்தம் இல்லாதனால நான் பேசுகிறேன். இந்த நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்ததாக தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி தான் சொல்கிறாங்க சார். அப்படி தான் சொல்கிறாங்க. தமிழ்லாம் பேசலாம். ஆமாம், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய மாநிலத்துக்கு துரோகம் பண்ணுற மாதிரி நானே நிதியமைச்சராக இருந்து பட்ஜெட் போட்டால் நியாயமாக இருக்குவான்னு மோடிக்கிட்ட ஒரு போராடி இருக்க வேணாம். நான் நிதியமைச்சராக இருந்துட்டு என் மாநிலத்துக்கு நான் துரோகம் பண்ணேன்னா எப்படி நியாயம்? என் மாநிலத்துக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும் அந்த மாதிரி கேட்டிருக்க வேணாம்? கேட்கலையே. ஏன்னா வந்தேரி இந்த நாட்டை சேராதவர், அதனால தான் கவலைப்பட்டுக்கல. இங்கே இருக்கிற பாஜக கூட்டம் என்ன சொல்லுது, நீ காலில் போய் விட உனக்கு காசு கிடைக்கும். ஏன் பாகிஸ்தான் அதுக்கு நான் நேராக ரஷ்யாக்காரங்காலில் போய் விழுந்துடுறேன், அமெரிக்காக்காரக்காரில் போய் விழுந்துடுறேன். நல்லா அவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு எல்லா இது செல்வாக்கு எனக்கு கிடைக்கும்ல. காலில் விழுந்தா நடக்குன்னா அந்த ஊருக்கு போய் விழுவலாமே, பாகிஸ்தானில் போய் விழுவலாமே, பங்களாதேஷில் போய் விழுவலாம். அவங்கெல்லாம் கூட தனி மனித வருமானம் நம்மளோட ஜாஸ்தியாக இருக்குது. பெட்ரோல் விலை குறைச்சலாம் இருக்குது. உங்கள் இது பிரகாரம் காலில் விழுந்தா கிடைக்கும்னு சொல்கிறேன் இல்லை, யார் காலாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பாகிஸ்தான் காலில் விழுவுறேன். அக்செப்ட் பண்ணுறியா? வெக்கமாக இல்லை? நீ இந்த நாட்டை சேராத, இந்த மாதிரியான ஒரு பலவீனமான எதிர்க்கட்சி இருந்தாலும் கூட திமுக ஒரு சேஃபாக ப்ளே பண்ணணும்னு நினைக்கிது. அதனால தான் 26ஆம் வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. கூட்டணிக்கு வரங்கிறது வந்து ஜெயிக்கிற கட்சியோடு தான் கூட்டணிக்கு வருவாங்க. நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறோம். என்னுடைய விதிமுறைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு வருவதாக என் கூட சேரு, இல்லாட்டி போயிட்டே இரு. எந்த கட்சி கிடைக்குதோ அங்கே போகும். கண்டிப்பாக சார், மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பயந்தமைக்கு நெட்வொர்க்கின் சார்பாக மிக்க நன்றி.